அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? இந்த நாடு குடியரசு நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டோம். குடியரசு நாடு என்றால் மக்களாட்சி நாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் மக்களுக்காக மக்களே நிறுவுகிற ஆட்சி அமைப்பு முறைக்கு பெயர்தான் மக்களாட்சி. இந்த நாடு மக்களாட்சி நாடு என்று பிரகடனம் செய்யப்பட்டாலும் மக்களின் கரங்களில் எப்போது அதிகாரம் இருக்கும் என்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடி நோக்கி நகர்ந்து மெல்ல மெல்ல வாக்கு எந்திரத்தை நோக்கி முன்னேறி அந்த வாக்கு எந்திரத்தில் நாம் விடுகிற முத்திரை தான் இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம். நாம் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யலாம், நாம் விரும்புகிற ஆட்சியாளர்களை தேர்வு செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினரை, பார்லிமெண்ட் உறுப்பினரை நாம் தேர்வு செய்ய முடியும். ஆனால் நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் இந்த மக்களுக்கு ஒரு தீமை விளைவித்தால், ஒரு அநீதியை விளைவித்தால் அந்த ஆட்சியாளரை திரும்ப பெற முடியாது. இதுதான் அந்த அமைப்பு முறை. நாம கடைக்கு போறோம், பொருட்களை வாங்குறோம், எண்ணற்ற பொருட்களை வாங்குறோம். ஒரு குண்டூசியோ இல்ல ஒரு ஊக்கோ அந்த பொருளை வாங்குறப்ப தரமா இல்லை அப்படின்னா நாம நுகர்வோர் நீதிமன்றம் போக முடியும். நுகர்வோர் நீதிமன்றம் போய் இந்த குண்டூசியோ இந்த ஊக்கோ இது தரமா இல்லை என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க முடியும். ஆனால் நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு உண்மையா இல்லை, கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னா நாம் ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப தேர்தல் காலத்தில் எண்ணற்ற வாக்குறுதிகளை வாரி வழங்குவான். ஆனா தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டேன். நிறைவேற்றன்னு சொல்லி நீ எந்த நீதிமன்றம் போக முடியாது, யார் சட்டையை பிடிச்சும் கேள்வி கேட்க முடியாது. இந்த திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிறது என்ன, இவங்க சொன்னது என்ன? நாங்க வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம், நீட் தேர்வை ஒழிச்சிருவோம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில். நீட்டுக்கு எப்படி ஒழிப்பீங்க? எடப்பாடி பழனிசாமியால முடியலையே, நீங்க எப்படி செய்வீங்க? எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? யாருக்கு மானம் இருக்கோ, யாருக்கு சூடு இருக்கோ, யாருக்கு சொரணம் இருக்கோ அவங்களால தான் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு திருவாய் மலர்ந்தார் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப அது கருணாநிதியாலேயே முடியாது, ஸ்டாலினாலேயே முடியாது, உதயநிதியாலேயே முடியாது அப்படின்னு அப்பயே மக்கள் தெளிவுபட்டிருக்கணும். மக்கள் நம்பி ஓட்ட போட்டேன். நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டானா? 2 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு நடக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 ஆண்டு 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு நடக்கும். ஒருபோதும் ரத்து பண்ண மாட்டான், ரத்து பண்ண முடியாது. ஒரு மாநில அரசால் அதை செய்ய முடியாது. தமிழ்நாடு சட்டசபையில் நீட் விலக்குக்காக மசோதா ஏற்றலாம், தீர்மானம் ஏற்றலாம். அந்த தீர்மானத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் தரணும். ஒப்புதல் கொடுத்தால்தான் நீட் விலக்கு சாத்தியப்படும். ஆனா ஒப்புதல் கொடுக்க மாட்டான் ஒருபோதும். ஜனாதிபதி கையெழுத்து போட மாட்டார். இப்ப திடீர்னு கிளம்பிட்டாங்க, 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன், நீட்டு விலக்குக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன் அப்படின்னு. நீ 50 லட்சம் இல்ல 5 கோடி கையெழுத்து கூட வாங்கு. வாங்கி என்ன பண்ண போற? வாங்கி என்ன பண்ண போற? அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப போறியா? அதையும் தூக்கி கிடப்ப வச்சுவாரு. அவ்வளவுதானே. இங்க தேவை 50 லட்சம் கையெழுத்து இல்ல, ஒரே ஒரு கையெழுத்து, அது ஜனாதிபதி கையெழுத்து. அந்த ஜனாதிபதியின் கையெழுத்தை பெற வேண்டும் என்றால் என்ன சாத்தியம்னு சொல்றாங்க? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டப்ப மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ்நாடு முழுக்க போராடினாங்க. அதே போல தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை நிகழ்த்தினால்தான், மக்கள் புரட்சி வெடித்தால்தான் நீட் விலக்கு சாத்தியங்க. அப்ப என்ன கேட்கிறோம்? நீ கையெழுத்தையும் வாங்க வேண்டாம், ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம். மருணா கடற்கரை இருக்குல்ல, மருணா கடற்கரை திறந்து விடு. நீட் விலக்குக்கான போராட்டம்
மக்களின் அறப்போராட்டம். பொதுமக்களே, இளைஞர்களே, மாணவர்களே, வாருங்கள் என்ற அறைகோல் விடு, அழைப்பு விடு. தமிழ்நாட்டு மக்கள் நீட்டு விளக்குக்காக மெரினா கடற்கரையில் கூடட்டும், மதுரை தமுக மைதானத்தை கூடட்டும், தமிழ்நாடு முழுக்க கூடட்டும். அப்படி தமிழ்நாடு முழுக்க மக்கள் புரட்சி போராட்டம் அடித்தால் ஒரு அரசியல் நிர்பந்தம் உருவாகி, நெருக்கடி உருவாகி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அடிபணியும். நடக்காது. ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பே இல்லை. சட்டப்பூர்வமாக கூட எந்த சாத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்டது. நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காட்டப்பட்டது. அதே போல மெரினா கடற்கரை திறந்து விடு, போராட்டத்துக்கு வழிவிடு. அதை பண்ணுவியா? பண்ண மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க. பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே வச்சிருக்கணும். ஆளுங்கட்சியா இருக்கப்ப ஒண்ணு பேசுவாங்க, எதிர்கட்சியா இருக்கப்ப ஒண்ணு பேசுவாங்க. இந்த ஆட்சியாளர்கள் நம்ம எப்படி நம்புறோம் பாருங்க. இவன் நல்லாட்சியை கொடுக்கிறான், அதெல்லாம் அப்புறம். கொடுமையான ஆட்சியை கொடுக்கிறாங்கிறதுலாம் அப்புறம். நாம கஷ்டப்படுற காலத்துல கூட வந்து நிக்கிறானா? சென்னையில பெருவெள்ளம், 2005 ஒரு பெருவெள்ளம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல. அதுக்கு பிறகு இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல வெள்ளம். என்ன சொல்லிட்டான்? 2வது நாளே இங்க வெள்ளம் பாதிக்கப்பட்டு 2வது நாள் என்ன சொல்லிட்டான்? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இயல்புலை திரும்பி விட்டது, சென்னை வாசிகள் இயல்பான வாழ்க்கையை வாழ தொடங்கி விட்டார்கள் என்று 2வது நாளே சொல்லிட்டான். 2005 வெள்ளத்தின் போது அதிமுக அரசு மக்களை கைவிட்டது. அம்மையார் ஜெயலலிதா மக்களை வந்து பார்க்கல. ஆட்களுக்கு வர்றாங்க, வந்து வாகனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வாக்காள பெருங்குடி மக்களின் பேசிட்டு போயிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையாரோட குதிகால் பாதம் கூட தண்ணியில் படல, அவங்க போயிட்டாங்க கிளம்பி. 2005 மக்களை வந்து காப்பாற்ற யாரு? பொதுமக்கள், தன்னார்வலர்கள், மாந்திரை ஆர்வலர்கள், மனிதாபிமானம் கொண்டோர், மாணவர்கள், இளைஞர்கள், பலதரப்பட்ட மக்கள் சொந்த காசை போட்டு பொருட்களை, உணவுப் பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சான். பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்துச்சு. 2005 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பாலியல் தொழிலாளிகள், அந்த பாலியல் தொழிலாளிகள் சிறுக சிறுக சேமிச்ச பணத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சென்னையில் வெள்ளத்துக்காக, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கொடுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அப்படி பறந்துபட்டு 2005 வெள்ளத்தின் போது எல்லா பக்கத்திலிருந்து உதவி வந்துச்சு. ஆனா 2023 வந்துச்சா? வரல. ஏன்னா இவன் ஒரு பட்சம் இல்ல, ஒரு பட்சம் இல்ல, இயல்புலைக்கு திரும்பிட்டாங்க, ஒரு பட்சம் இல்ல, வீட்டுக்கு வேலையை பாருங்க. அதனால உதவி பண்ண கூட இவன் வரல. இவன் உதவி பண்ண வரலங்கிறது ஒரு பக்கம், உதவி பண்ண வாங்கன்னு கூப்பிடல. திருச்சியில வந்து மாநாடு, விசிக மாநாடு நடக்குது. அதுக்கு முடி சேலத்துல வந்து திமுகவோட மாநாடு. மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப சொல்றாரு, ஒட்டுமொத்தமா 84 கோடி வசூலுங்கிறார். எவ்வளவு? 84 கோடி. 5 லட்சம் பேர் திரண்டாங்க. 5 லட்சம் பேருக்கு நாங்க சாப்பாடு போட்டோங்கிறார். 5 லட்சம் பேருக்கு ஒரே நாள்ல சாப்பாடை ஏற்பாடு பண்ணி போட முடியும் என்றால் சென்னையில் ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டியாடா? சென்னையில மக்கள் கஷ்டப்பட்டப்ப ஒரே நாள்ல 5 லட்சம் பேருக்கு சாப்பாட்டை ஒரே இடத்துல தயார் பண்ண முடியும்னா சென்னை முழுக்க மக்கள் நடுத்தரே அடுத்தவளை உணவுக்கு வழியற்று கையேந்தினானே. 2 கோடி தொண்டர்களை வைத்துக்கணும் என்று சொல்ற திமுக ஒரு மாநாட்டுக்கு 84 கோடியை வசூலிக்கிற திமுக இந்த சென்னை வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சுச்சு? இடைத்தேர்தல் விடுது. ஆற்கரைகள் இடைத்தேர்தல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல, எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் ஒட்டுமொத்த கட்சியினரையும் களம் இறக்கி இந்த பகுதிக்கு நீ, அந்த வார்டுக்கு அவன் அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியும் களம் இறக்கி எல்லாரையும் சந்திக்க வச்சு வாக்கு பிச்சை எடுக்கிற இந்த திமுக 2 கோடி தொண்டங்கிற ஒரு 2000 தன்னார்வலர்களை தமிழ்நாடு முழுக்க இருந்து கொண்டு வந்து சென்னையில களமிறக்கி நீ மக்களுக்கு தொண்டாற்றினியா? வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தியா? ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, வடிகால் பணி 90 விழுக்காடு முடிஞ்சு. இது ஒரு ஆளு. இன்னொருத்தர் இல்ல 50 விழுக்காடு முடிஞ்சு, இல்ல 80 விழுக்காடு முடிஞ்சு. 4000 கோடி. இது யாரு? ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க 4000 கோடி செலவு பண்ணிட்டோம். இந்த பக்கம் கேண்டவர் இல்ல 2000 கோடி செலவு பண்ணிட்டோம். இந்த நகைச்சுவை பாண்டியராஜன் நகைச்சுவை
2000 3000 4000 பிம்பிளிக்கா துலாப்பின்னு அந்த மாதிரி பிம்பிளிக்கா துலாப்பி தான் நாம் பார்க்கிற அன்பு மக்களே. கண்ணுக்கு ஓடி தெரியக்கூடிய இந்த சாலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை கண்கூடா பார்க்கிறோம். நாம் பயணிக்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாலை இவ்வளவு மோசமா இருக்கு. கண்ணுக்கு தெரியக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய சாலையே இந்த லட்சத்தில் இருக்குன்னா நம் கண் பார்வையில் புலப்படாத வடிகாலும் வாய்க்காலும் எந்த லட்சத்திற்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வாய்க்கால் வாய்க்கால் என்று சொல்லி ஆட்டையை போட்டாச்சு. 4000 கோடி 5000 கோடி ஆட்டையை போட்டாச்சு. 98 விழுக்காடு நாங்கள் நிவாரண பணியை செஞ்சுட்டோங்கிறாரு ஐயா ஸ்டாலின். யாருக்கு வந்திருக்கு 98 விழுக்காடு? எவ்வளவு பச்சை போய் எவ்வளவு ஏமாற்று. அதுலயும் ஐயா ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, என்ன காரணம், ஏன் அரசோட நடவடிக்கை ஒழுங்கா இல்லை அப்படின்னு மக்கள் குறை சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, எங்களை சொல்லாதீங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்லை, வானிலை ஆய்வு மையம் தான் தப்பு பண்ணிடுச்சு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மழை பெய்யாது சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல மழை பெய்யும் தான் சொன்னாங்க. அப்ப என்ன கனமழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல கனமழை பெய்யும் தான் சொன்னாங்க. இல்ல அந்த நாள்ல கனமழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல அந்த நாள்ல கனமழை பெய்யும் தான் சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க கனமழை பெய்யும் சொன்னாங்க, ஆனா ஒரு நாடு முழுக்க கனமழை பெய்யும் சொல்லல. யார் சொல்றா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். கனமழை அப்படின்னாலே ஒரு நாள் முழுமைக்கும் பெய்யறதாண்டா. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு தடவை சொல்ல முடியும். ஒரு நோக்கம் உள்ள அக்கறை கொண்ட அரசு என்றால் வெள்ளம் வரப்போது பாதிப்பு வரப்போது என்று தெரிந்தவுடன் அறிந்தவுடன் மீட்பு பணியை முடுக்கி விட்டுருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சிருக்கணும். ஆனா எதையும் செய்யல, பாதிப்பை மூடி மறைக்கணும். ஏன்னா அந்த பாதிப்பின் விளைவால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வாக்குதாங்க. திமுகவுக்கு கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. ஒண்ணு விளம்பர அரசியல். என்ன சொல்லுவான், இந்தியாவிலே இப்படிப்பட்ட முதல்வரை பார்க்க முடியாது, பாரதிய ஜனதாவை வலிமையாக எதிர்ப்பார், கொரோனா வார்டுக்குள்ள முதலா போன முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு அழைப்பான். இன்னொரு பக்கம் அடையாள அரசியல். சனாதனத்தை ஒழிப்பம்மா, நீட்ட ஒழிப்பம்மா, கச்சத்திலே மீட்பம்மா, ஒன்னும் செய்ய மாட்டேன். அப்புறம் வாக்கு அரசியல். அந்த வாக்குக்காக எந்த எல்லைக்கும் போவான், யாருக்காலையும் விடுவான், யார்த்தையும் மண்டிடுவான். முடியலையா காசை கொடுத்து வாக்களை பெறுவான். இதான் திமுகவோட கொள்கை கோட்பாடல்ல. விளம்பர அரசியல், அடையாள அரசியல், வாக்கு அரசியல் தான். உண்மையிலே நல்லாட்சியை கொடுத்திருக்கா அப்படின்னா ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் என்ன தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் ஜனநாயக அமைப்பு முறை இருக்கிறது, தேர்தல் அமைப்பு முறை இருக்கிறது. ஆனா எந்த நாட்டிலும் இந்த கூட்ட பார்க்க முடியாது. வாக்கு காசு கொடுத்தான், ஆர்கனைல காசு கொடுத்தான், அதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் காசு கொடுத்தான், திருமங்கலத்தில் காசு கொடுத்தான். இது என்ன சொல்லப்பட்டுச்சு? திருமங்கலம் ஃபார்முலான்னா அந்த காசு கொடுக்கறது. அப்புறம் ஆர்கனைகள் ஃபார்முலான்னா ஆர்கனைகள் இருந்து டோக்கன் கொடுத்தாரு டிடிவி. முன்னேற்றம். கடைசி ஈரோடு கிழக்கில் என்ன தெரியுமில்ல, பணம் கொடுத்தான், பரிசு பொருள் கொடுத்தான், மிக்சி கொடுத்தான், அப்புறம் மோதிரம் கொடுத்தான், கொலுசு கொடுத்தான், குக்கர் கொடுத்தான், என்னென்னமோ கொடுத்தான். வீட்டுக்கு வீடு தனக்கும் கறியை கொண்டாந்து அவனே மாட்டிட்டு போடுவான். ஒரு பந்தலை போட்டு கறி சோறு போடுவான். கேட்டா காது குத்தும்மா. அந்த காது குத்துக்கு போய் நீங்க சாப்பிட்டு மொய் வைக்க தேவையில்லை, நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவனே மொய்ய கொடுத்துருவான், வந்துடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கா? உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவான். காலில இருந்து மாலை வரைக்கும் படம் போடுவான், உதயநிதி படத்தை கூட போடுவான், படத்தை போட்டுருவான், இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கும். நீங்க உட்கார்ந்து இருந்தா மட்டும் போதும், சாயங்காலம் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இல்ல அதுவும் கஷ்டமா இருக்கா? பக்கத்துல ஏற்காடு இருக்கு, இன்ப சுற்றுலா, கூட்டு போடுவான். இந்த எல்லா கொடுமையும் கூத்தும் நடந்தது ஈரோடு கிழக்குல. குறைந்தபட்சம் 100 கோடியை கொட்டி இறைச்சி அந்த ஈரோடு கிழக்குல வெற்றி பெற்றேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு வெள்ள காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப இப்படி எல்லாம் அள்ளி தர்றதில்லை. ஆனா தேர்தலின் போது ஏன் அள்ளி தர்றான்? அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம், உன்னிடம் இருக்கக்கூடிய வாக்கு, அந்த வாக்கை பிரிக்கணும், அதை பிரிச்செடுக்கணும், அதை பெறணும். அதுக்காக எந்த இடைக்கும் போவேன். வேற என்ன கோட்பாட்டுக்கு என்ன கொள்கை இருக்குது? மக்கள் கேட்டு போராடியது மதுவிலக்கு.
மக்கள் கேட்டு போராடியது நீட்டு விளக்கு. ஆனா ஈரோடு கிழக்கில் கொடுத்தான் காமாட்சி விளக்கு. ஆள்றது பூரா மூதேவி, ஆனா கொடுக்கிறது காமாட்சி விளக்கு, மீனாட்சி விளக்கு, எல்லா விளக்கும் வாங்கி நம்ம கொளுத்தினாலும் விடியாது ஒருபோதும். அப்படிப்பட்ட ஆட்சி. ஆனா இந்த ஆட்சியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சின்னு. அன்பு சொந்தங்களே, பெருந்தலைவர் காமராசர் வந்து இந்த நாட்டை 9 ஆண்டுகள் ஆண்டார். 9 ஆண்டுதான். காமராஜ் ஆட்சியில் விளம்பரம் செய்யப்பட்டுச்சா? ஒருபோதும் விளம்பரம் செய்யல. ஐயா இவ்வளவு பண்ணிருக்கோம், இந்த மக்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம், அதை விளம்பர படமா எடுத்தோம்னா சாதனைகள் போய் சேரும் இல்ல அப்படிங்கிறாங்க. காமராஜ் சொல்றாரு, நாம பள்ளிக்கூடம் கட்டணும், பிள்ளைகள் படிக்குது, நாம நீர்நிலைகளை உருவாக்கணும், பாசன வசதி பெறாங்க, நம்ம தெருவிளக்கு அமைச்சோம், மக்கள் பயன்படுறாங்க. மக்களின் பயன்பாட்டை நம்ம அறிஞ்சுக்கிட்ட பிறகு, மக்கள் பயன்பாட்டை பெற்றுக்கிட்ட பிறகு தனியே இதுக்கு விளம்பரம். இந்த விளம்பர காசை வச்சு இன்னும் 4 பள்ளிக்கூடம் கட்டிட வேண்டிய அது தலைமை. அந்த தலைவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, தன் மக்கள் உயரணுங்கிற நோக்கம் இருந்துச்சு. பள்ளிக்கூடம் கட்டினா ஓட்டு போடுவான் செய்யல, பிள்ளைகள் படிக்கங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக செஞ்சாரு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மறுக்கப்பட்டது. வர்ணாசிரம கோட்பாட்டால் கல்வி மறுக்கப்பட்டது. நீ இந்த சாலையில் போக கூடாது, நீ எடுக்க கூடாது, நீ செருப்பு போடக்கூடாது, துண்டடிய கூடாது என்று வர்ணாசிரம கோட்பாட்டால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டது. சோழர் காலம், பாண்டியர் காலம், பிற்கால சோழர் காலம், பிற்கால பாண்டியர் காலம், கலப்பர் காலம், நாயக்கர் காலம், சங்க காலம் என்று 1000 ஆண்டுகளாக கல்வி நிறுவனப்படுத்தி கொடுக்கப்படல. கல்வி நிறுவனப்படுத்தி கொடுக்கப்படல. அப்படி நிறுவனப்படுத்தி கொடுக்கப்படாத கல்வியை நம் பாட்டன் பெருந்தலைவர் காமராசர் தனது 9 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து சாதித்து காட்டினார். பாரதி வர்ற அன்னச்சத்திரம் 1000 கட்டலும், ஆலயங்கள் 16 நாட்டலும், பின்வரும் தர்மங்கள் யாவும் பயன்பெற்று விளங்க செய்வது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலைங்கிறார். அன்னச்சத்திரம் 1000 கட்டி சோறு போட்டாலும், எத்தனை 1000 கோயில் கட்டினாலும் பெரிய புண்ணியம் இல்லடா, ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் தலை சிறந்த தர்மங்க. அந்த தர்மத்தை செஞ்ச தலைவர் பெருந்தலைவர் காமராசர். அவ்வை பாரா, கற்கை நன்றை பிச்சை போயிலும் கற்கை நன்றைங்கிற, படிலா பிச்சை எடுத்தாலும் படிலாங்கிற. ஆனா நம்மை பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளல, அவன் பிச்சை எடுத்து நமக்கு கல்வி புகட்டினான். அந்த தலைவன் மக்களுக்கான தலைவன். நிதி ஆதாரம் இல்ல, காசு இல்ல, இருக்கிற வரைக்கும் செய்யுங்க, நான் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி மடி பிச்சை ஏந்தி திட்டத்தை செயல்படுத்தினாரு. தமிழ்நாடு முழுக்க கல்வி சீரமைப்பு மாநாடு போட்டு மக்கள்கிட்ட காசை வசூல் பண்ணி, இல்ல காசு முடியலையா சாப்பாடை கொண்டாந்து போட்டு போங்க, இல்ல வந்து சமைச்சு கொடுத்துட்டு போங்க, இல்ல காய்கறி கொடுத்துட்டு போங்க, இல்ல விறகு கொடுத்துட்டு போங்கன்னு மக்கள்கிட்ட வாங்கி மக்கள் இயக்கமாக மாற்றி கல்வியை சாத்தியப்படுத்தினார் அந்த படிக்காத மாமேதை. அவர்களுக்கு நோக்கம் இருந்தது, இந்த மண் மீது மக்கள் மீது அக்கறை இருந்தது. எப்படி சொல்றாங்க காமராசரை பத்தி? ஆதிசங்கரர் துறவி, பட்டினத்தார் துறவி. அந்த ஆதிசங்கரர் பட்டினத்தார் கூட தன் தாயோடு கொண்டிருந்த அந்த உறவு முறையை இழக்கல. எல்லாத்தையும் துறந்த துறவிகள் தாயோடு கொண்டிருந்த பாசத்தை துறக்கல. ஆனால் பெருந்தலைவர் காமராசர் தன் தாயை துறந்து தன் மக்களுக்கு தாய் போல நின்று சேவையாற்றினார். நாம தாயை பக்கத்தில் வச்சுட்டோம்னா, அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டோம்னா, தாய் மூலமா சொந்தக்காரன் உள்ள வருவான், அதிகாரத்தை தவறா பயன்படுத்துவான். இந்த அதிகாரம் முழுக்க மக்களுக்காக என்று சொல்லி மக்களுக்காக இறுதி வரை வாழ்ந்த தலைவன் காமராசர். வாழ்ற காலத்தில் அன்னைக்கு திமுக இன்னைக்கு போல பரப்புரை பண்றாங்க, இன்னைக்கு நம்மள சொல்றது போல. காமராசர் வந்து வெளிவேஷம் போடுறாருங்க. அவர் கோடியா வச்சிருக்காரு, அவர் குவிச்சு வச்சிருக்காரு, சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காருங்க. காமராஜர் செத்து போறாரு. அவர் வாழ்ந்த வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கிறாரு. அவர் போன காரை வந்து கட்சி எடுத்துக்குது, உடலை நெருப்பு எடுத்துக்குது. கருணாசன் தான் சொல்றாரு, அவர் பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டதுன்னு. அவரை பார்த்து கண்ணதாசனே பாட்டு வர்றாரு, தங்கமே பெண்புதிக்கு சாரலே சிங்கமே என்று அழைத்து பாராட்டு. தாய் தவிர சொந்தம் என்று எதுவும் இல்லை, துணை இருக்க மங்கை இல்லை, மனைவியும் இல்லை, துணையும் இல்லை, தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, போயஸ் தோட்டம் இல்லை, கொடநாடு தோட்டம் இல்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே காமராஜ்.
பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டி பிச்சைக்காரன் கூட தன் கையில சொத்தாக அந்த ஓட்டை வச்சிருப்பான். அது கூட இல்லாம செத்து போனிய காமராசன். அந்த காமராசன் ஆண்ட நிலம் இந்த நிலம். அரசியல் எவ்வளவு பாடுபட்டு நிக்குது. தமிழ்நாட்டை என்ன கருணாநிதி குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லு, இங்க ஆட்சி நடக்குதா? ஒழுங்க ஆட்சி நடக்குதா? அதிமுக சரியில்லைன்னா ஆமா அதிமுக சரியில்லை. ஆனா அதிமுக விட திமுக எப்படி சரியான சொல்லு? அதிமுகவின் ஆட்சி காலத்திலே மதுபான கடை திறக்கப்பட்டிருந்தது. மதுபான கடையை மூட சொல்லி திமுக போராடியது. அதிலும் அம்மையார் கனிமொழி அவர்கள், இந்தியாவிலே இளமதிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ் சமுதாயம் சீரழிகிறது, ஆகவே மதுபான கடையை மூட வேண்டும். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார் ஐயா ஸ்டாலின். அவர்கள் வைத்த ஒரே முழக்கம் மதுபான கடையை மூட வேண்டும். மதுபான கடை திறந்திருப்பதால் தமிழ் சமுதாயம் சீரழிந்து போகிறது, அவ்வளவுதான். இன்னைக்கே மூடல. இன்னைக்கு டாஸ்மாக்ல பஞ்சாபிரதம் வைக்கிறானா இல்ல பால்கோவா வைக்கிறானா? ஏன் மூடல? சாவி ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? ஏன்னா நாடகம். அதிமுக ஆட்சினா மதுபான கடையை மூடணுங்கிறது, திமுக ஆட்சினா பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்சியை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு காரணம் தேவைப்படுது. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மதுபான கடையை நம்ம மூடி விட்டோம்னா கள்ளச்சாராயம் பெருகிடும். ஏன் இப்ப மட்டும் கள்ளச்சாராயம் இல்லையா? உலகத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து பண்ணவனுக்கு 10 லட்சம் பரிசு தொகை அறிவிச்ச ஒரே அரசு இந்த அரசு தான் இருக்கும். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து பண்ணவனுக்கு 10 லட்சம் காசு கொடுப்போம்னா நாளைக்கு பரோட்டா சாப்பிட்டு தொண்டையில சிக்கலாம் இறந்து போவேன். அவனுக்கு 10 லட்சம் கொடுத்துரு, அவன் என்ன பாவம் பண்ண? பீஃப் ரைஸ் வேண்டாம், சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு செத்து போவான். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு செத்து போனான்னா அவனுக்கு 10 லட்சம் கொடுத்துருவியா நீ? என்ன பைத்தியகாரத்தனம்! கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான், அதிருப்தி உருவாகுது மக்கள்கிட்ட. அதிருப்தியை மடைமாற்றம் செய்யணும், உடனடியாக 10 லட்சம். அரசின் நிர்வாக லட்சணம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னும் கோபாலபுரத்தில் மட்டும்தான் கொலை பண்ணல, எல்லா இடத்தையும் கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. அது கஞ்சா விநியோகம் அமோகமா நடக்குது. சட்டமன்றத்தை வச்சு வித்தரலாம் இவனுக்கு. போன ஆட்சி காலத்துல குட்கா விற்குது, இந்த அரசு விற்குது, குட்கா விஜயபாஸ்கர் சொல்லி குட்காங்கிற போதைப் பொருள் எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்துக்கு போனார் இந்த ஸ்டாலின். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா விநியோகம் நடக்காத ஒரு கிராமம் உண்டா? கடைக்கோடி கிராமம் வரை கஞ்சா புழங்குது. கடைக்கோடி கிராமம் வரைக்கும். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போதை மாத்திரை, போதை சாக்லேட்டு, போதை ஊசி, கஞ்சா அபினு எங்க வருது? ஜெயிலுக்குள்ள இருக்குங்க கஞ்சா அபினு. ஜெயிலுக்குள்ள சிறைக்குள்ள பார்த்தா ஒரு 6 மணிக்கு லாக்அப் பண்ணிடுவாங்க. பண்ணவன அமைதியா படுத்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தாளம் தட்டி பாட்டு பாடுவான். என்னாச்சு? வந்துருச்சு, சரக்கு வந்துருச்சும்பா. சிறைக்குள்ளே வருது. சிறைக்குள்ளே தங்குதடை இல்லாம கஞ்சா வர்றப்ப இங்க என்ன நடக்கும்? இதை பத்தி இந்த அரசுக்கு எந்த கவலையா இருக்கா? எந்த அக்கறையா இருக்க? ஒரு அக்கறையும் இல்லை. அவங்களுக்கு கருணாநிதி ஆண்டுட்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின். வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தை கொண்டாந்து அதிகாரத்தில் வச்சிடணும். உதயநிதிக்கே ஒன்றும் தெரியலங்க கருமம். ஆனா இவன் இன்பநிதிக்கு போயிட்டான். திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, நமக்கு உதய ஐயா ஆயிடுவாரு, இந்த இன்ப ஐயாவையும் நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம்னா நான் நிம்மதியா செத்துருவேங்கிறது. நீ எதுக்கு அவ்வளவு காலம் காத்திருக்கணும்? இப்பயே செத்து போயிட்டு பூமிக்கு பாரமா எதுக்கு வாங்கணும்? என்னடா கொடுமையா இருக்குது. இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் கரியால் பெருவள சோழனையும் வள்ளுவனையும் வைகுந்தரையும் வரலாறையும் அளப்பெரும் மேதைகளையும் ஈன்றெடுத்த இனம் தமிழினம். இந்த இனத்தை ஆளருக்கு ஒரு தகுதி வேண்டாமா? 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் பாடுறாங்க உலகத்துக்கு. ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு அரசு எப்படி அமைக்கணும், விருந்தோம்பல் எப்படி இருக்கணும், ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னு 2000 ஆண்டுக்கு முன்பாக பாடுறான். வள்ளுவன் பாடி 2000 ஆண்டாச்சு.
ஆனா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எக்காலத்துக்கும் பொருந்துகிற வகையில் ஒரு அழகுப்பரிய அறிவு கொடையை கொடுத்துட்டு போயிருக்கான் வள்ளுவன். அப்ப எப்படிப்பட்ட அறிவுல சிறந்த இனமா அந்த இனம் இருந்திருக்கும். அந்த இனத்தை ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? நம் பாட்ட ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இதே புலிக்கொடி ஏந்தி இன்னைக்கு இந்தியான் இருக்க இந்த நிலப்பரப்பு இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியான்னு உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றுவிட்டு அங்க இதே புலிக்கொடியை ஏந்தி மன்னாதி மன்னனா வளம் வந்தான். அவன் பேரு ராஜராஜன் இல்ல, அவன் பேரு அருள்மொழி சோழன் தான். ராஜராஜன் என்றால் மன்னனுக்கெல்லாம் மன்னன், மன்னாதி மன்னன் பொருள். அந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த இனம் இந்த இனம். கரியால் பெருவள சோழன் எப்படிப்பட்ட மன்னர்கள், எப்படிப்பட்ட மேதைகள், மானத்தையும் வீரத்தையும் உயர போற்றிய இனம். நம் பாட்டன், சேர பாட்டன்கள், சோழ பாட்டன்கள், பாண்டிய பாட்டன்கள் கணக்கால் இரும்பொறை மன்னர் இருந்தாங்க. போர்ல தோத்து போறான், சிறை பிடிக்கப்படுறான், சிறையில் உட்கார்ந்துருக்கான், கடுமையா தாகம் எடுக்குது. வாயிற்காவல்கிட்ட சொல்றான், தாகமா இருக்கு தண்ணி கொண்டா அப்படின்னு. அவனை அலட்சிய பார்வை பார்த்துட்டு தண்ணி எடுக்க போறேன். ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணியை கொண்டாந்து வைக்கிறான், இடது கையால வச்சிடறான். அப்ப அவன் பாடுறான், நான் எப்படிப்பட்ட மரபுல பிறந்தவன். ஒரு குழந்தை இறந்து பிறந்தால் கூட அந்த இறந்து பிறந்த குழந்தையின் உடம்புல விழுப்புண் இருக்க வேண்டும் என்பதற்காக உடலை கீறி பிழைப்பார்கள். அப்படிப்பட்ட மரபில் வந்த நான் இந்த நீரை அறிந்து உயிர் வாழ்வேனா, நான் உயிரை விடுவேன் என்று உயிரை தோன்றான். கணக்கால் இருப்பார். சோழமன்ன சண்டை போடுறான், ஈட்டி எடுத்து வீசுறப்ப நெஞ்சில அப்படியே தச்சு முதுகு வழியா வந்துருது. ஐயோ முதுகுல புண்பட்டுச்சு, முதுகுல பட்ட புண்ணு விழுப்புண் இல்லையே, அது புறமுகிட்டு ஓடுறப்ப வர்ற புறப்புண்ணாச்சே, புறப்புண் பட்டுச்சேன்னு அடுத்த நொடி உயிர் தொடர்ந்தான் இன்னொரு மண்ணு. எப்படிப்பட்ட மரபு! பசியோடு வந்த கழுகுக்கு தன் தசையெடுத்து கொடுத்தான். முல்லை கொடிக்கு தேர நடத்தின, மயிலுக்கு போரை போத்தின. இவ்வளவு வரலாற்று பெருமிதங்களை கொண்ட இனம் கண்டவன் கையிலாம் போய் நிக்குது. எவ்வளவு பெரிய கொடுமை! நமக்கு ரோசம் வர வேண்டாமா, கோவம் வர வேண்டாமா? காசை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம். நமக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக மாறி, பார்லிமெண்ட் உறுப்பினர் மாறி என்ன செய்ய போறான்? உனக்கு காசு கொடுத்து அவன் எம்எல்ஏ ஆகி உனக்கா போய் சட்டமன்றத்தில் பேசுவானா, இல்ல பார்லிமெண்ட்ல பேசுவானா? பேச மாட்டா. உனக்கு 2000 ரூபாய் கொடுத்தான்னா 200 கோடி கொள்ளடிப்பான். நீ நம்பிக்கிட்டு ஓட்ட போட்டுற. வாக்கின் மதிப்பு தெரியல நமக்கு. முதலா தேர்தல் நடந்தப்ப சுதந்திர இந்தியாவில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. அன்னைக்கு படிச்சவன் எவனோ, பட்டதாரி எவனோ, சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவன் எவனோ, அன்னைக்கு சொத்து எவன் வச்சிருந்தானோ அவனுக்கு தான் வாக்குரிமை நிலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு போராட்டம் நடத்தி எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்ட போது வெள்ளக்காரன் சொல்றான், இந்த நாட்டு மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்துறாத, வாக்கின் மதிப்பு தெரியாதவனுக்குங்க. அவன் சொல்லி 70 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாக்கின் மதிப்பு தெரியல. 2000 ரூபாய் காசுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போறீங்க. இதை விட அயோக்கியம் உண்டா? இதை விட நீ காசு கொடுத்து வாக்களை பெற முடியுங்கிற நிலையை உருவாகிவிட்டால் எப்படி நல்லாட்சி வளரும்? எவ்வளவு கொடுமை பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல, காசை கொடுத்து ஓட்டம் வாங்கிக்கலாம் நினைப்பான். வறுமை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், ஆனா அதை தாண்டி மானவன் ஒன்று இருக்கு. மானத்தை இழக்க கூடாது. திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டுட்டு நம்ம செத்தா நிற்பானவே. இதே எண்ணூர்ல இதே போல இரவு அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு உறங்க போறாங்க. நள்ளிரவுல திடீர்னு எரிச்சல் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. நடுராத்திரி 1 மணி 1:30 மணியே போல என்னன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து அமோனியான்னு ஒரு வாயு வெளிப்பட்டுச்சு. அந்த வாயு தான் காரணம். அன்பான சொந்தங்களே, வரலாற்றை மறக்க கூடாது. ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம் மாநிலம் இருக்குல்ல, அந்த மாநிலத்தில் போபாலுங்கிற ஒரு இடத்துல இதே போலதான் திடீர்னு நடுராத்திரி எரிச்சல் ஏற்படுது, வாந்தி ஏற்படுது, ஒவ்வாமை ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. விடிஞ்சு பார்த்தா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. காரணம் என்ன? அங்கிருந்து தொழிற்சாலை வெளிவந்த மெத்தில் ஐசோசைனேட்டுங்கிற ஒரு நச்சு வாயு.
மெத்தில் ஐசோசைனேட் வந்ததால இறந்து போயிட்டான். அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் இறந்து போனவனை விட அந்த போபாலில் இறந்து போனவன் தான் அதிகம். அந்த தொழிற்சாலை யாரோட பார்த்தா வாரன் ஆண்டர்சன், அமெரிக்காக்காரன். அந்த வாரன் ஆண்டர்சன் தான் பல்லாயிரக்கணக்கான மக்களின் சாவுக்கு காரணம் தெரியுது. கடைசி வரை அவன் தண்டிக்கப்படவே இல்லை. அவன் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிட்டான். தப்பி ஓடி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சு செத்து போனான். ஆனா செத்து போன மக்களுக்கு நீதி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற பிள்ளைகள் ஊனமாக பிறக்குது, அதுக்கு நீதி இல்லை. அதே போல இந்த 800 பகுதியை அவ்வளவு மோசமா மாத்திட்டேன். கேட்டா வளர்ச்சிங்க, என்னடா வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? சாலையை ஒழுங்கா போட துப்பு இல்ல. தமிழ்நாட்டின் தலைநகரமானது வடபழனி வலசவாக்கம் வந்து பார்த்தா கேவலமா இருக்கு சாலை. இந்த பகுதி வந்து பார்த்தா சாலை இப்படியா இருக்கு. செத்து ஒருத்தன் பொணமா பாடியில போனா கூட இறங்கிடுவான், போட்டு குடுக்காங்க, நானே இறங்கி போறேன். அவ்வளவு கேவலமா இருக்கு சாலை. அடிப்படை நகர கட்டுமானத்தில் அடிப்படை சாலை, அந்த சாலை கூட ஒழுங்கா போட துப்பு இல்லை இந்த ஆட்சியாளர் பெருமக்களுக்கு. ஆனா என்ன சொல்றான்? பொற்கால ஆட்சிங்க. என் அன்பான சொந்தங்களே, வளைகுடா நாடுகள் இருக்கு, துபாய், கத்தார், ஓமன், இது போன்ற நாடுகள். வாய்ப்பு இருக்கவங்க அந்த நாடுகளுக்கு போனவங்கள்ட்ட கேளுங்க, அந்த நாடுகளை எப்படி இருக்கு இந்த நகர கட்டுமானம்னு. அங்க மக்களா தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர் ஆளல, அங்க ஆள்வது மன்னன் தான் நாட்டை ஆள்றான். ஆனா அந்த மன்னராட்சியில சொன்னா நம்ப முடியுமா? சாலையில வாகனம் போறப்ப ஒருத்தன் கூட ஓடி எழுப்புறது இல்லை, ஆறு அடிக்கிறது இல்லை. அவ்வளவு ஒழுங்கோடு அவ்வளவு நுழைச்சியா பண்ணிக்கிறான். என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல விபத்து வந்துருச்சுன்னா, விபத்து நிகழ்ந்துட்டா ஹெலிகாப்டர்ல வந்து எடுத்துட்டு போய் வாங்குறான். என்னங்க சொல்றீங்க? இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. காவல்துறைக்கு நீங்க போனீங்கன்னா, காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா, வாங்க உட்காருங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா கேட்பான். அதுவும் நீங்க குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பா இருந்தாலும் உங்களை மரியாதையா நடத்துவாங்க. என்ன இப்படிதான் நாடு இருக்க மாட்டாலும் வியப்பா இருக்கு நமக்கு. அந்த துபாயிலையோ கத்தார்லையோ ஓமன்லையோ இந்த வளைகுடா நாடுகள் இருக்குல்ல, நம்ம ஊர்ல மழைக்காலம் ஒன்று இருக்கு. நவம்பர் மாசம் இல்ல செப்டம்பர் மாசம் மழை பொழியுது. ஆனா அந்த நாடுகள்ல மழைக்காலம்னு ஒரு காலமே கிடையாது. மழைக்காலம்னு ஒரு காலமே கிடையாது. மழையே பொழியாது, மழை பொழிவே கிடையாதுங்க. ரொம்ப அடிதான் மடிதான ஒண்ணு. அப்ப அந்த நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கணும்ல. ஆனா தண்ணீர் பஞ்சமோ தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீருக்காக அங்க மக்கள் போராடியது இல்லை. ஏன்? அங்க மழை பொழியாதுங்கிறப்ப மாற்று வாய்ப்பு என்னன்னு தேடுறான். அப்ப கடல் முழுக்க தண்ணி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கடல் தண்ணியை சுத்திகரிச்சு மக்களுக்கு கொடுறான்னு கடல் தண்ணியை சுத்திகரிச்சு மக்களுக்கு கொடுக்குறான். எப்போதாவது அரிதிலும் அரிதாக மழை பொழிஞ்சா அந்த நீரையும் சேமிச்சு வைக்கிறான். ஒரு சொர்க்கம் சொல்றோம்ல, செத்து போன சொர்க்கத்துக்கு ஒண்ணு. சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த நாடுகளை பார்க்கலாம், அப்படி இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க என்ன நிலைமை? ஒட்டுமொத்த உலகத்துல பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தோட சராசரி மழை பொழிவு, சராசரி எவ்வளவு மழை பொழியுதுன்னா ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர். இந்த பூமி பந்து முழுமைக்கும் மழை பொழிவு சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர். ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். சவுதி அரேபியாவில் 6 கிடையாது, 6ன்னு ஒண்ணு கிடையாது சவுதி அரேபியாவில். ஆனா தமிழ்நாட்டில் பாரதி அப்பயே படித்தான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டல் வையை போன நதி என மேவியாறு பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிறான். காவிரி, வைகை, தாமிரபரணி அப்படின்னு பல ஆறுகள் ஓடிச்சுங்கிறான் தமிழ்நாட்டில். 32க்கும் மேற்பட்ட ஆறுகள், எண்ணற்ற நீர்நிலைகள். ஆனா இருந்தும் கூட இங்க தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம். நவம்பர் டிசம்பர்ல வெள்ளக்காடா இருக்கும் சென்னை. ஏப்ரல் மேல ஒரு சொட்டுக்கு தண்ணிக்கு வழியில நிலவைக்கு வந்துடும். ஆனா இந்த ஆட்சியாளருக்கு எந்த தொலைநோக்கு பார்வையோ எந்த அக்கறையும் இல்லை. மறுபடியும் 2024 நவம்பர் வரும், டிசம்பர் வரும். அப்ப இதே போல மழை பொழிஞ்சாலும் மறுபடியும் வீதியில் நிற்க வேண்டியதுதான். ஏன்னா இவனுக்கு எந்த தொலைநோக்கு பாரு அக்கறை, இந்த நகரத்தை சரி பண்ணணும், மக்களை காப்பாற்றணும், எந்த கவலையும் இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன? 4 நாள் ஊடகம் பேசுவான். ஊடகத்தோட வாயை மூடிட்டோம்னா முடிஞ்சு, நமக்கு அடுத்த பிரச்சனை வந்துடும். அதை நோக்கி ஓடிடுவோம். நமக்கு அடுத்த நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம்ல. நமக்கு நாட்டு பிரச்சனையை விட அடுத்து விஜய் படம் என்ன விட வர போகுது?
அஜித் படம் எப்போ வரப்போகுது, அந்த படத்தோட அப்டேட் எப்போ வரப்போகுது, அதான தேசிய பிரச்சனை. மக்கள் அறியாம மறதி. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது இளைஞர்கள் கையில் இருக்குங்கிறான். அப்துல் கலாம் இளைஞர்களை தோடி ஓடினாரு, விவேகானந்தர் இளைஞர்களை தான் நம்பினாரு. ஆனா அந்த இளைஞர் கூட்டம் எதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கு? திரைப்படங்கள்ல, கேளிக்கைகள்ல, பொழுதுபோக்குல நாட்டம் கொண்டு நிற்குது. 4 இளைஞன் ஒண்ணு கொண்டான்னு என்ன பேசுறான்? நாட்டு நடப்ப பேசுறானா? இந்தியாவில் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருச்சு, இந்தியாவில் 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, இந்தியாவில் காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதலால இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நதிநிலைகள் எல்லாம் வறண்டு கொண்டிருக்கு, இங்க வளமெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் பேசுறானா? என்ன பேசுவான்? சினிமாவை பத்தி பேசுவான், கிரிக்கெட்டை பத்தி பேசுவான், பிக் பாஸ் போனா பிக் பாஸ், ஐபிஎல் போனா ஐபிஎல், இல்ல கிசு பேசுவேன். என்றைக்காவது அரசியல் பேசுறானா? பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுப்பை போட்டுட்டு, பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு விடுப்பை போட்டுட்டு ஒரு 4 முழுக்க உட்கார்ந்து கிரிக்கெட் பார்க்குறேன். விடிய காலம் 4 மணி காட்சி. முதல் காட்சி பார்க்க முதல் ராத்திரி 12 மணியே போய் திரையரங்க வாசல்ல காத்து எடுக்கிறான். ஆனா என்றைக்காவது நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்காக பேசுறானா? சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்த்திருக்கியா? செய்தித்தாளை படிக்கிறியா? பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட் உறுப்பினர் குளத்தை விட்டு தூங்குறானா? மக்களுக்காக குரல் எழுப்புறானா? பார்த்திருக்கியா? பார்க்கறது இல்ல. விஜய் படம் 100 கோடி வசூல் ஆயிடுச்சா? விஜய் படத்துக்கு 150 கோடி சம்பளமா விஜய்க்கு? அதை கேட்கிறேன். உன் வீட்டுக்கு வர்றது மாதிரி. ஆனா உனக்கு பட்ஜெட் போடப்படுது, உன் வரி பணத்துல தமிழ்நாடு பட்ஜெட் போடப்படுது, மத்திய பட்ஜெட் போடப்படுது. அந்த பட்ஜெட்ல கல்விக்கு எவ்வளவு, சுகாதாரத்துக்கு எவ்வளவு, மற்ற திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்படுது, அது சரிவர போய் சேருதா? என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கியா? கேட்டிருக்கியா? கேட்கறது இல்ல, கவலை இல்ல. உனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அப்ப நாடு சரியில்லை, நாடு சரியில்லைன்னா நீ சரியில்லாத வரை நாடு எப்படி சரியாகும்? எப்படி சரியா இருக்கும்? கண்முன்னே அநீதி நடக்குது, அக்கிரமம் நடக்குது, உனக்கு கோபம் வராது. யாரோ ஒருத்தர் வரணும், சக்திமான் போல ஒருத்தர் அவர் புரட்சி செஞ்சு பாடணும், நீ கை தட்டி ரசிப்ப. எவ்வளவு கூத்து, எவ்வளவு கொடுமை! இந்த திமுகவையும் அதிமுக நம்பிக்கிட்டு எப்படி ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு சான்று மோடி சொன்ன செய்தியோட தொடர்ச்சியாவே சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்தில் 2018 கடுமையான வறட்சி, கடுமையான பஞ்சம் சென்னையில், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2018 அதிமுக ஆட்சியில் அந்த சமயத்தில் குடி தண்ணிக்கு மட்டும் தட்டுப்பாடு இல்லை, குடிக்கவும் தட்டுப்பாடு, குழாயத்தை வந்தா தண்ணி வரல. அப்ப அரசு என்ன பண்ணுது? அரசு கூடுது, அமைச்சரை கூடுது. அப்ப அறநிலைத்துறை சார்பாக ஒரு முடிவெடுக்கப்படுது. இந்த வறட்சியை, இந்த பஞ்சத்தை போக்கணும்னா ஒரே வாய்ப்பு தாங்க, மழை பொழிஞ்சா மட்டும்தான் அந்த வறட்சியும் பஞ்சத்தையும் போக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம மழையை புரிய வச்சிடலாம். அது எப்படிங்க சாத்தியம்? மழை பொழிவு எப்படி இங்க சாத்தியப்படுத்துவீங்க? சீனா போன்ற நாடுகளில் பண்றாங்கன்னா பல கோடி செலவு பண்ணி பண்றாங்க. அங்க உயர் ரக தொழில்நுட்பம் இருக்கு, அவ்வளவு பண வசதி இருக்கு. இங்க ஒண்ணும் இல்லைன்னு கேட்டா அவ்வளவுதான் தேவையில்லை, லோ பட்ஜெட்ல பண்ணிடலாம். எப்படி பண்ணுவீங்க? நம்ம அறநிலைத்துறை சார்பாக எல்லா ஊர்லயும் உட்காந்து, ஊருக்கு ஊர் கோயில்ல உட்காந்து யாகம் வளர்த்தோம்னா, யாகம் வளர்க்கிறத பார்த்து வருண பகவான் இறக்கப்பட்டு மழை பொழி வச்சிருவாரு. அப்ப மழை பொழிஞ்சிடும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஐஏஎஸ் போன்ற படித்த மேலதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு திட்டம் மட்டும் செயலாக்க மாட்டேங்க. கோயிலுக்கு வந்து யாகம் வளர்க்கலாம் மழை பெய்யும் சொல்லிட்டு. யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும்? யாகம் வளர்த்தா புகை தான் வரும், மரம் வளர்த்தாதான் மழை வரும். இந்த அடிப்படை தெரியாதா? 21ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்து நீ 21ஆம் நூற்றாண்டுல செவ்வாகரத்தில் தண்ணீர் தேடி கொண்டிருக்கான். ஆனா என்ன பண்ற நீ? கழுதைக்கும் திருமணம் பண்ணணுங்கிற. ஏன்னா மழை வரலங்கிற. கழுதைக்கும் திருமணம் பண்ணா கழுதை குட்டி வேணா வரும். எப்படி மழை வரும்? எப்படி வரும்? பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிற. நீ ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புது. என்ன ஒண்ணு விட அதுக்கு முக்கியமான வேலை ஒண்ணு ஓவர்டேக் பண்ணிடுது. அது ஓந்தவர், பூனை தவறு இல்ல. நீ பூனை அவசரம்ங்கிற. ஏண்டா இதே வீதி வழியா சேகர்பாபு போறாரு, ஜெயக்குமார் போறாரு, அண்ணாமலை போறாரு, எடப்பாடி போறாரு, ஸ்டாலின் போறாரு. அப்ப இந்த எடப்பாடி மூஞ்சில முடிச்சிட்டமே அவசரம் நீ கோபப்பட மாட்டேங்கிற. அண்ணாமலை மூஞ்சில முடிச்சிட்டோம், ஜெயக்குமார் மூஞ்சில முடிச்சிட்டோம், சேகர்பாபு மூஞ்சில முடிச்சிட்டோம்னு கோபப்பட மாட்டேங்கிற. எல்லா குடும்பம் பண்ற இவங்க மூஞ்சில முடிக்கலாம். அந்த அப்பாவியான பூனை முகத்துல முடிச்சா என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன குடும்பம் எல்லாம்? என்னென்னமோ நம்பி தொலைக்கிற.
சாப்பிட்றப்ப வந்து விக்கல் வந்தா யாரோ நினைக்கிறாங்களாம், இல்ல யாரோ திட்டுறாங்களாம். திட்டினா ஒருத்தர் விக்கல் வரும்னா நரேந்திர மோடி நாட்டில் சாப்பிட முடியுமா? ஸ்டாலின் தான் சாப்பிட முடியுமா? நம்புறோம், எல்லாத்தையும் நம்புறோம். திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டு போட்டா நாட்டுக்கு நல்லது நடக்கும். திமுக ஓட்டு போட்டா வெளியில் கிடைக்கும் நம்பணும்ல, அது போல நம்பி தொலைக்கும். இன்னும் 2 மாசத்தை என்னென்ன கூத்து பண்றாங்க பாருங்க. சாலை வசதி சரியில்லைன்னு சொன்னாங்க, அங்க ரயில்வே பணி, அந்த பால பணி இன்னும் முடியலைன்னாங்க. பாருங்க 2 மாசம் இருக்கிற எல்லாம் பண்ணுவாங்க, ராவோடு ராவா எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக்க பறிக்கணும். எல்லா வேடம் போடுவான். மற்ற நேரத்தில் வந்து நம்ம சாலையில் போயிட்டு இருப்போம், கடுமையான சாலை நெரிசலாக இருக்கும், டிராஃபிக் ஜாமாக இருக்கும். என்னன்னு கேட்டால் முதலமைச்சர் வர்றாரு, அந்த நேரத்தில் நிறுத்தி வச்சுட்டு தனியாக போவார். ஆனால் அந்த வாக்கு நேரத்தில் பாருங்க, உங்களோட மக்களாக வருவார், ஆட்டோவில் வருவார், டீ போடுவார், சப்பாத்தி போடுவார், எல்லா குடும்பமும் பண்ணுவாங்க. நாம் நம்பி தொலைக்கிறோம், அதன் பயனையும் அனுபவிக்கிறோம். இப்போ திடீர்னு பார்த்தா போன வாரம் பார்த்தா ராமர் கோயில் திறந்துட்டோம். இல்லை நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்காது, சுபிட்சமாக எடுக்கிறான். எதுக்கு ராமர் கோயில் திறக்கணும்? மக்கள் வரிப்படத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? ராமருக்கு எதுக்கு கோயில்? என்ன சொல்ற? அயோத்தி இருக்கு பாருங்க, அயோத்தி இங்க தாங்க ராமர் பிறந்தாருங்கிற. ராமர் வந்து அயோத்தியில் இல்ல, அகில உலகத்துல எங்கேயுமே பிறக்க முடியாது. ஏன்னா ராமன் மனுஷனே இல்ல, இதிகாச பாத்திரம், கதாபாத்திரம்டா, ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவனை வந்து கட்டப்பா முதல கத்தி கொண்டுட்டான். அந்த பாகுபலி பரமக்குடியில பிறந்தான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பைத்திய கடத்தனமோ, அது போல பைத்திய கடத்தனம். ராமன் ஒருத்தன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான், அவன் அயோத்தியில பிறந்தாங்கிற. நாட்டு மக்களை மதத்தை வைத்து துண்டாடி வாக்கு வேட்டையாடுறாங்க. அது வடநாட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, ஒரு இளவும் தெரியாது. கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், உட்கட்டுமானம் எதை பத்தி யோசிக்க மாட்டான். ஜெயிச்சுதான் முடிஞ்சு. 2019 தேர்தல் நெருக்கத்தில் புல்வாமாவில் தாக்குதல், புல்வாமாங்கிற இடத்துல தாக்கல் தொடுக்கப்பட்டு 44 ராணுவ இறந்து போறேன். தேசத்தின் பாதுகாப்பு, தேச நலன் மோடி பேசுறாரு, வடநாட்டுக்காரன் பூரா ஓட்ட போட்டான். இப்ப ராமர் கோயில தந்துட்டான். 2024 ஓட்ட போட்டுருவோம் வடநாட்டில். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு எப்போ இருக்கும். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு காலத்தையும் வரப்போறது இல்லை, ஒரு காலத்தையும் வராது. 2014 சொன்னான் குஜராத் மாடல், மோடி சிறந்த ஒரு நிர்வாகின்னா 2014. ஆனா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மண்ணை கவியது, ஒன்னும் சாதிக்க முடியல. 2019 மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது, தமிழ்நாட்டில் மறுபடியும் மண் தான் விழுந்தது. வடநாடு முழுக்க மோடியோட பதவியேற்பு பேசுபொருளாயிட்டு இருக்குது. 2019 வடநாடு முழுக்க மோடியோட பதவியேற்பு சமூக வலைதளங்களில் பேசுபொருளா இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன பேசுனா தெரியுமா? பிரெஞ்சு படத்தில் ஒரு நகைச்சுவை வரும், வடிவேல் தலையில சுத்தியில் விழுந்துரும். வடிவேல் கதாபாத்திரம் பேர் நேசமணி. அங்க மோடியை பத்தி பேசிட்டு இருக்கான், இங்க தமிழ்நாட்டில் பேசுறான் பிரேபார் நேசமணி அப்படின்னு. ஏன் ஒரு மயிலா கூட மதிக்கல மோடியை. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வைக்குது. பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் அவன் வாக்கெட்டு போறான். வாக்கெட்டு போறப்ப ஒரு இடத்துல கூட மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போடல. நாம போய் கேட்டா கூட ஓட்ட போட்டுவான். இந்த சனியை மூஞ்ச பார்த்தான்னா போட மாட்டான்னு மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்தது இந்திய பெருநிலத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான். ஏன் எந்த காலத்தையும் பாஜக வராது, வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தையும் எடுபடாது. அவன் அலைவரிசை நமக்கு எதானது. ஆனா இந்த யதார்த்தம் புரியாம பாரதிய ஜனதா வீழ்த்தணும்னா திமுகவுக்கு ஓட்ட போடுங்க. திமுக ஒண்ணுதான் பாஜக வீழ்த்தக்கூடிய ஒரே வாய்ப்புங்க. திமுக என்ன பண்ணுவான்? இங்க வசனம் பேசுறது, நாங்கள் பாஜகவை சும்மா விட மாட்டோம், சாசித்த பாஜக ஒழிக. இது தமிழ்நாட்டில் எப்படி பாசிச பாஜக ஒழிக. ஆனா டெல்லிக்கு போனா அதே பாஜகவை இந்த திமுக சொல்லுது, பாஜக எங்களுக்கு ஸ்வீட் எனிமீஸ், அதாவது இனிமையான எதிரிகள். இந்த கமலஹாசன் ஒரு படத்தை சொல்லுவாரு, அதாவது நீங்க ரொம்ப எனக்கு வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால அதை சொல்றேன் பார், வேண்டப்பட்ட விரோதிம்பார். அந்த வாக்கியமே வினோதமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் எனிமீஸ்ங்கிறேன். இங்க பேசுவாங்க மோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரல, இங்க பேசுவேன்.
அதுவும் இந்த திருச்சாலில் நயன்தாரான்னு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரியே, செங்கல் சைக்கோன்னு பேரு, செங்கலோட சுத்துவாங்க. அந்த மாதிரி இவர் செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை வரல, இதான் எய்ம்ஸ் மருத்துவமனை ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின். இது 2019 நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையும் போது, 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது நடந்துச்சு. ஆனா தேர்தலில் வென்று திமுக ஆட்சியாளர்கள் அமர்ந்த பிறகு எந்த நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி குவாபேக் மோடி என்று முழக்கமிட்டார்களோ, குவாபேக் மோடி என்று வானத்திலே பலூனை பறக்க விட்டார்களோ, அதே நரேந்திர மோடியை இருகரம் பிடித்து அழைத்தது இதே திமுக. ஏங்க மோடி அழைக்கிறீங்கன்னு கேட்டப்ப நீங்க தானே சொன்னீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு, நீங்க தானே சொன்னீங்க. அந்த மோடி ஏன் கூப்பிடுறீங்க கேட்டா, அதே திமுக சொல்லுது வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்லூரிய தமிழ்நாட்டுக்கு மோடி கொடுத்திருக்காரு, அந்த மோடியை கூப்பிடாம யாரை கூப்பிடுறீங்க? யாரு? திமுக. போன மாசம் மொத்தம் நிர்மலா சீதாராமனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை. உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படி இவங்க கேட்க, அவங்க ஒண்ணு கேட்க, ஒரே கூத்து. தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது, ஒருபோதும் ஏற்க முடியாது. நிர்மலா சீதாராமனை கண்டிக்கும். இது தமிழ்நாட்டில் திமுக. டெல்லிக்கு போறான் அதே திமுக, அமித்ஷா பார்க்கறான், பார்த்துட்டு வெளில வர்றான். பார்த்துட்டு வெளில வந்தவன பாஜக ஒன்றும் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கலையே, தமிழ்நாட்டு மக்கள் மேல பெரிய கவலை கொண்டிருக்காங்க, அக்கறை கொண்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு நிதியமைச்சர், அவங்க பேரிடர் காலத்தில் வந்து மக்களை பார்க்கறதா பெரிய விஷயம்ங்க. யார் சொல்றா? அதே திமுக. அப்ப தமிழ்நாட்டில் ஒன்று பேசுவான், வடநாட்டில் ஒன்று பேசுவான். திமுகவின் பழக்கம் என்ன? லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போடுவான். உன்னால் கணிக்கவே முடியாது. எமகாத திருடன் சொன்னது ஞாபகம் வருது. ஐயா கருணாநிதி பொதுக்கூட்டத்தை பேசுறாங்க, இந்துக்கள்னா திருடன் அப்படின்னு பேசுறாரு. தொண்டெல்லாம் பார்த்து சிலாய்க்கிறான். என்ன பாரா, வாக்கரசியலை பத்தி கவலைப்படாம இந்துக்கள்லாம் திருடன்னு சொல்றாரு கருணாநிதி அப்படின்னு. நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க வழக்க போட்டு. நீதிமன்றம் போனவன ஐயா கருணாநிதி சொல்றாரு, நான் இந்துக்கள்னா திருடன் தப்பா சொல்ல, உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதய திருடன் என்று சொன்னேன். அந்த நகைச்சுவரும்ல, அண்டன் காக்கா என்று மூக்கை பார்த்து சொன்னாயடா, அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். அந்த மாதிரி இந்துக்கள் திருடன் சொன்னீங்கன்னு கேட்டா, உள்ளத்தை கொள்ளை கண்ட திருடன் சொன்னேன்ட்டு. இதுதான் திமுக. அவன் என்ன இருக்கிறான்? நாங்க வந்தோம்னா ஆளுநர் பதவியை நீக்கிறோங்க. என் அன்பு சொந்தங்களே, இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சிச்சு. ஐகே குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், தேவகவுடா, பிபி சிங், இப்படி பல பிரதமருக்கு கீழே மத்திய அமைச்சர்களே 18 ஆண்டுகள் அங்கம் வைத்தது திமுக. குறிப்பா 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களே இதே திமுக அங்க வைத்தது. அன்றைக்கு அங்க வைத்த காலகட்டத்தில் மாநில உரிமைகளை மீட்பதற்கு, தமிழ்நாட்டின் வாழ்வாதார உரிமைகளை மீட்பதற்கு என்ன செஞ்சது திமுக? ஒண்ணுமே செய்யல. ஆனா இன்னைக்கு சொல்றான் மாநில உரிமையை காக்கணும், பாஜக வீழ்த்தணும்னு. அதே பாஜகவோட 99ஆம் ஆண்டு எப்படி கூட்டணி வச்ச? எப்படி வச்ச? ஒரு கோட்பாடும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, எல்லாம் நாடகம். அந்த பக்கம் அதிமுக கட்சி முழுவதுமாக அம்பலமாகி நிர்வாணமாக நிற்கிறது. திமுக கோட்பாட்டு வேடம் போடுது. சமூக நீதிம்பா, விடியலும்பா, அண்ணாம்பாம், பெரியாரும்பா. ஆனா கொல்லன்னா முதலா இருப்பான். ஒரு அமைச்சர் புலன் இருக்காரு, இன்னொரு அமைச்சர் எப்ப உள்ள போறான்னு தெரியல. அதுவும் பாருங்க, பொன்முடி ஐயாவுக்கு தண்டனை ஆகுது, உறுதியாகுது. ஊழல் குற்றவாளின்னு உறுதியாகுது. ஊழல் குற்றவாளி என்ன சொல்றாங்க? அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை கடத்திக் கொண்டு குறைந்தபட்ச தண்டனையை வழங்கணும் அப்படின்னு. சரி, உடம்பு சரியில்லை போலன்னு பார்த்தா, போன வாரம் ஒரு காணொலியை பார்க்குறேன், அப்படியே உதய்னா உதய் வாழ்க, உதய் வாழ்கிறது நகைச்சுவை வரும்ல. அதாவது சில்லு 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 நடப்பான்னு. அந்த மாதிரி தண்டனை அப்படின்னா அப்படியே முடியல, உடம்பெல்லாம் சரியில்லை பாரு. உதயநாவுக்கு வாழ்க்கை போறோம்னா உடனே சில்லு சில்லு நடப்பார். இதுதான் திமுக. இந்த கட்சிகளை புறந்தரணும்.
வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. மாற்றம், தமிழ்நாட்டை மாற்றணும்னு பல பேர் பேசியிருக்காங்க. அண்ணன் திருமா பேசியிருக்காங்க, ஐயா வைகோ பேசியிருக்காங்க, விஜயகாந்த் பேசியிருக்காரு, கமலஹாசன் கடைசியா பேசினாரு. எல்லாரும் பேசி காலப்போக்கில் கரைஞ்சு போனாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் நாம் தமிழர் கட்சி அறிவித்தது, தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நாங்கள் தனித்து களமிறங்குவோம் என்று அறிவித்தது. 2016 தனிச்சு போட்டி, 2021 தனிச்சு போட்டி, 2024 தனிச்சு போட்டி, 2026 தனிச்சு போட்டி, 2031 கூட தனிச்சு தான் போட்டி. நாங்க யார் தலைமை ஏற்று போட வாய்ப்பு இல்லை. நாங்க தனிச்சு இருப்போம். மக்களை நம்பி மக்கள் நம்ப நிற்கிறோம். காலம் கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. கவியரசு கண்ணதாசன் வந்து காமராசரை பார்த்து சொன்னாரு, காலத்தின் கடைசி கருணைன்னாரு. அதே போல காலத்தின் கடைசி கருணை நாம் தமிழர் கட்சி. படித்த இளம் தலைமுறை பிள்ளைகள், உங்களை போல எளிய குடும்ப பின்பலத்திலே எந்தவித நோக்கம் இல்லாது, பணம், பதவி, புகழ் போன்ற எதை ஒன்றுக்கும் அடிமையாகாது, எது ஒன்றையும் எதிர்நோக்கிடாது, தன்னலமற்று இந்த களத்தில் நிற்கிறோம். எங்களை நம்புங்கள், ஆதரியுங்கள். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். அதற்கு சான்று எங்கள் அண்ணன் சேவியர் குமார் அநீதிக்குதான் பேசினாரு, போராடினாரு, அச்சுறுத்தினா, மிரட்டினா, அடிமொழியில் பேரம் பேசினா, அதுக்கு அடிமொழியில் அவர் வந்து அவர் பணி செய்யக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாட்டம் செஞ்சான், அடிமொழியில் கொண்டுட்டான். ஆனாலும் நாங்க நிக்கிற களத்துல நாங்க வழக்கது கொண்டு சிறைக்கு போறோம். அடக்குமுறையா ஒடுக்குமுறையா துணிஞ்சு நிக்கிறோம். திமுக 39 பார்லிமெண்ட் உறுப்பினர் வச்சிருக்கான். 39 பார்லிமெண்ட் உறுப்பினர் தமிழ்நாட்டில் ஆச்சரியாத்தில் இருக்கான். ஆனா புலம்பி தவிக்கான், ஐயோ நாம் தமிழர் கட்சி வளருதே, நாம் தமிழர் கட்சி வளருதேன்னு. அவனால் நிம்மதியா தூங்க முடியல. நாம் தமிழர் கட்சிட்ட பணபலம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, பார்லிமெண்ட் உறுப்பினர் இல்லை, எந்த பின்பமும் இல்லை. ஆனாலும் நாங்க திமிரோடு நிற்கிறோம். எங்க தலைவன் பிரபாகரன் தந்த உளவியல் பணம், இந்த மண்ணையும் மக்களை மீட்க கடைசி வாய்ப்பாக உங்க பிள்ளைகள் நிற்கிறோம். யாராருக்கோ வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்த நீங்கள் வரக்கூடிய தேர்தல் களங்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையா இருப்போம், உறுதியாக என்று உழைப்போம். நாம் தமிழர் கட்சி எந்த விதத்தில் மாற்று என்று கேட்கலாம். நான் 1 மணி நேரத்துக்கிட்டே பேசிட்டேன். இந்த நொடி வரைக்கும் எங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேரை சொல்லல. ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகிற போது அந்த கட்சியின் தலைவரின் பேரை சொல்லாது பொதுக்கூட்டம் நடத்த முடியும் என்றால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்குது, சமூக அவலங்களை பேசுறோம், உண்மையை எடுத்து வைக்கிறோம். அதனால நாங்க தலைவன் துதி பாடல, வாழ்கன்னு எங்க அண்ணனை நாங்க துதி பாடல, நாங்க வந்து தனி மனித துதி பாடல, யாரையும் கொண்டாடல, மாலை போடல, பட்டாசு வெடிக்கல. இந்த திமுக அதிமுக பார்த்து எதுவெல்லாம் தவறு என்று முகம் சுளித்தீர்களோ அது எல்லாவற்றையும் நாங்கள் புறந்தளித்து புதிய ஒரு புத்தளிச்சு எழுந்த பிள்ளைகளாக நிற்கிறோம். சேலத்தில் மாடு போட்டது வியப்பு இல்லை, மாநாட்டில் சீட்டு கட்டு ஆனது கூட வியப்பு இல்லை. ஆனா என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு போனா சீட்டு கட்டு ஆறலாம்னு சீட்டு கட்டை வாங்கி வச்சான் பாரு, அந்த தொலைநோக்கு பாரு நினைக்க எனக்கு புல்ல இருக்குது. அங்க போனோம்னா சீட்டு கட்டு போடாண்டா மாப்பிள்ள அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. அதுதான் திமுக. அதுல வந்து போனவன் வந்து சாப்பாடு எடுத்துருக்கான், சாப்பாடு அரிசி, அண்ணன் சொன்னது போல அரிசி பருப்பு எல்லா இடத்தையும் எடுத்திருக்கான். ஏன் உப்பு பாக்கெட் எடுத்தான்னு தெரியல, உப்புக்கும் உனக்கு அடைஞ்ச மாதிரி இருக்கு. அங்க அவர் உதயநிதி ஆத்துறாரு, ஏதோ பார்த்துக்கிட்டு அதை ஆத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கட்டை போட்டு உட்காந்துருக்கான், ரம்மி ஜோக்கர் பெரிய ஜோக்கரை இங்க பேசுது மாப்பிள்ள, பேசி உட்காந்துருக்காங்க. பெரிய கூத்து. ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னு வரவேற்பு, 2 பக்கமும் வாழை மரத்தை கட்டி வச்சிருக்கான். இவன் எல்லாம் எப்படா அவர் போவாருன்னு பார்த்துட்டு இருக்கான். போன உடனே வாழைத்தாரை பிடிச்சி விடுவான். இவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. சொந்த கட்சி மாநாட்டில் அரிசி பருப்பு தேடுறான். 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா 2 பாட்டில் இருக்குல்ல, எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். சிந்தாம ஊத்து மாப்பிட வீட்டுக்கு கொண்டு போகணும்னு. இவங்க கொண்ட சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட்ல உட்கார வச்சா பேர்த்து எடுத்துட்டு போவாங்க, போக மாட்டாங்களா? அப்ப இந்த கட்சிக்கு எதுக்கு அதிகாரம்? இந்த திமுக அதிமுக விட்டொழிங்க. இவர்கள் நாட்டு சேவைக்காக, மக்கள் சேவைக்காக வந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டை சூறையாடுவதற்கு வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை மாற்றம் வந்து நிற்கிறோம். அரசியல் சாக்கடை என்றால் சாக்கடை தான்.
அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளிகள் தான் சீமானும் அவன் தம்பிகளும். கட்டாயம் நீ நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துங்க, மாற்றம் உருவாகும். 2024 பார்லிமெண்ட் தேர்தல் காலத்தில் விவசாய சின்னத்திலே வாக்கை தாருங்கள். மாற்றம் 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சியாக மலரும். கண்முன்னே அநீதி நடக்குது, அக்கிரமம் நடக்குது, கொடுமை நடக்குது. இது எல்லாத்தையும் மாற்ற முடியலையே. ஒரு கோபம் வருது இல்ல, ஒரு ஏக்கம் வருது இல்ல, ஒரு ஆற்றாமை வருது இல்ல, எல்லாம் தீரும். நாம் தமிழர் கட்சி ஓட்ட போடும். புலம்பி பயனில்லை. இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைங்கிறான் கன்பூசியஸ். இருளை போக்க வந்த மெழுகுவர்த்தி தான் நாம் தமிழர் கட்சி. உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இறுதி வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக இருந்து உழைப்போம், உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.